பல்லாயிரக்கணக்கான அடி உயரத்தில் பறக்கும் விமானங்கள் மண்ணெண்ணெயில் பறக்கின்றன என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பலர் இதை முதன்முறையாக கேட்பார்கள். ஆனால் அது உண்மைதான். இந்த வீடியோவில் விமானங்களுக்கான எரிபொருளாகவும் வீட்டு உபயோகப் பொருளாகவும் இருக்கும் மண்ணெண்ணெய் எப்படி தயாரிக்கப்படுகிறது, விமானங்களில் மண்ணெண்ணெய் ஏன் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பெட்ரோல் நிலையங்களில் நம்மால் ஏன் மண்ணெண்ணெய் வாங்க முடியாது என்பதை பார்க்கப் போகிறோம். உண்மையில் நாம் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு பயன்படுத்தும் அதே கச்சா எண்ணெயிலிருந்துதான் மண்ணெண்ணெயும் தயாரிக்கப்படுகிறது. அதாவது மண்ணெண்ணெய் என்பது கச்சா எண்ணெயை கொதிக்க வைத்து வடித்தெடுக்கும் செயல்முறையின் ஒரு பகுதியாகும். மண்ணெண்ணெய் உற்பத்தி செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு கச்சா எண்ணெய் அகழ்வு பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலிலும் மற்ற இடங்களிலும் வாழ்ந்த சிறிய தாவரங்களும் விலங்குகளும், முக்கியமாக பிளான்டன்கள் இறந்தபோது அவை கடற்கரையின் மணலிலும் சேற்றிலும் குவிந்தன. காலப்போக்கில் இவற்றின் மீது டன் கணக்கில் மண்ணும் மணலும் படிந்தன. மேலும் பெரும் அழுத்தம், புவியின் மேலோட்டில் உள்ள கடும் வெப்பம் மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆகியவற்றின் காரணமாக இந்த எச்சங்கள் சிதைந்து வேதியியல் மாற்றமடைந்து ஒருவித எண்ணெய் திரவமாக மாறின. கச்சா எண்ணெய் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளில் இயற்கையாகவே உருவாகிறது. பின்னர் அறிவியல் சோதனைகள் மூலம் நிலத்தடியிலோ அல்லது கடலுக்கு அடியிலோ கச்சா எண்ணெய் இருப்புகள் உள்ள இடம் கண்டறியப்பட்ட பிறகு பெரிய கோபுரங்கள் மற்றும் துளையிடம் இயந்திரங்களை பயன்படுத்தி பல கிலோமீட்டர் ஆழத்திற்கு துளைகள் அல்லது எண்ணெய் கிணறுகள் தோண்டி அங்கு குழாய்களை அனுப்புவதன் மூலம் அதன் ஒடுக்கம் தொடங்குகிறது. ஆரம்பத்தில் நிலத்தடியில் உள்ள பெரும் இயற்கை அழுத்தத்தின் காரணமாக கச்சா எண்ணெய் தானாகவே குழாய் வழியாக மேலே வருகிறது. பின்னர் இந்த அழுத்தம் குறையும் போது பெரிய பம்புகளை பயன்படுத்தி கச்சா எண்ணெய் உறிஞ்சப்படுகிறது அல்லது நீர் அல்லது வாயு உள்ளே செலுத்தப்பட்டு செயற்கையாக அழுத்தம் அதிகரிக்கப்பட்டு எண்ணெய் வெளியே தள்ளப்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட திரவத்திலிருந்து வாயு, மண் மற்றும் நீர் ஆகியவை முதன்மையாக பிரிக்கப்பட்ட பிறகு தூய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுகிறது. முன்னரே குறிப்பிட்டபடி சுத்திகரிப்பு நிலையங்களில் கச்சா எண்ணெயை கொதிக்க வைத்து அதை வடித்தெடுப்பதன் மூலம் மண்ணெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. மண்ணெண்ணெய் சுமார் 150 முதல் 300 டிகிரி வரையிலான வெப்பநிலையில் பெறப்படுகிறது. இது பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு இடையில் உள்ளது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் 19ஆம் நூற்றாண்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு இவ்வளவு வளர்ச்சி அடைவதற்கு முன்பு மக்கள் நிலக்கரியிலிருந்து மண்ணெண்ணெய் தயாரித்து வந்தனர். இது தெருவிளக்குகளை எரிய வைக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இருப்பினும் தற்போதைய செயல்முறைகளில் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அடைந்தவுடன் இந்த எண்ணெய் ஒரு பின்ன காய்ச்சி வடித்தல் கோபுரத்திற்கு மாற்றப்படுகிறது. இங்கே கச்சா எண்ணெய் சுமார் 350 முதல் 400 டிகிரி செல்சியஸ் வரை சூடுபடுத்தப்படுகிறது. மேலும் அது நீராவியாக மாறும்போது ஒவ்வொரு கூறுகளும் அதன் கொதிநிலைக்கு ஏற்ப பிரிக்கப்படுகின்றன. லேசான பொருட்கள் கோபுரத்தின் உச்சிக்கும் கனமான பொருட்கள் அடிமட்டத்திற்கும் செல்கின்றன. இவ்வாறுதான் எல்பிஜி, பெட்ரோல், நாப்தா, மண்ணெண்ணெய், டீசல், எரியெண்ணெய் மற்றும் பல துணை பொருட்கள் பிரிக்கப்படுகின்றன. முன்னரே குறிப்பிட்டபடி இந்த கோபுரத்தின் நடுவில் 150 முதல் 300 டிகிரி வெப்பநிலையில் மண்ணெண்ணெய் பெறப்படுகிறது. ஆனால் அதை உடனடியாக அங்கேயே பயன்படுத்த முடியாது. கந்தகம் மற்றும் பிற அசுத்தங்களை அகற்ற இன்னும் சில சுத்திகரிப்பு செயல்முறைகள் உள்ளன. அதன் பிறகு எரிபொருள் குழாய்களில் கட்டியாவதையும் துருப்பிடிப்பதையும் தடுக்க சில சிறப்பு சேர்க்கை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. இந்த அனைத்து செயல்முறைகளுக்கும் பிறகே அது விமானங்களில் பயன்படுத்தப்படும் ஜெட் ஏ அல்லது ஜெட் ஏ1 எரிபொருளாக மாற்றப்படுகிறது. மீதமுள்ள அவ்வளவு உயர் தரமில்லாத மண்ணெண்ணெய் விளக்குகள் ஏற்றுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் துருவை அகற்றுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் விமானங்களில் பயன்படுத்தப்படுவது நாம் வீட்டில் பயன்படுத்தும் மண்ணெண்ணெயின் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட வடிவமாகும். இது ஜெட் எரிபொருள் என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண மண்ணெண்ணெயில் உள்ள கந்தகம் மற்றும் பிற அசுத்தங்களை முழுமையாக அகற்றுவதன் மூலம் இது மிக உயர்ந்த தரத்தில் தயாரிக்கப்படுகிறது. உண்மையில் நீங்கள் 159 லிட்டர் கச்சா எண்ணெய் பேரலை எடுத்துக்கொண்டால் அதில் சுமார் 10% மட்டுமே மண்ணெண்ணெயாக இருக்கும். மீதமுள்ளவை பெட்ரோல், டீசலாகவும் எல்பிஜியாகவும் மாறுகின்றன. இப்போது உங்கள் மனதில் எழும் ஒரு இயல்பான கேள்வி என்னவென்றால், நிலத்தில் இவ்வளவு சக்தி வாய்ந்த பெட்ரோல் ஏன் விமானங்களில் பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான். இதற்கு சில முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலில், பெட்ரோல் என்பது மிக விரைவாக ஆவியாகக்கூடிய, எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருளாகும். ஒரு விமானம் பறக்கும் 10 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றின் அழுத்தம் மிகவும் குறைவாக இருப்பதால் பெட்ரோல் விரைவாக ஆவியாகி குழாயின் உள்ளே குமிழ்களை உருவாக்குகிறது. இது ஆவி அடைப்பு, வேப்பர் லாக் என்று அழைக்கப்படுகிறது. மிக எளிமையாக சொன்னால், நாம் ஒரு உறிஞ்சுகுழல் த்ரோ மூலம் தண்ணீர் குடிக்கும் போது அது காற்று குமிழ்களால் நிறைந்திருந்தால் தண்ணீர் வெளியே வராது. இதே பிரச்சனை ஒரு விமானத்தின் இயந்திரத்தினும் ஏற்படலாம். இயந்திரம் சரியாக செயல்பட திரவ எரிபொருள் தடையின்றி பாய வேண்டும்.
ஆனால் வாயு குமிழ்கள் குழாய்க்குள் சென்றால் அவை எரிபொருள் எரியும் இடத்தையோ அல்லது எரிப்பு அறையையோ சரியாக சென்றடையாது. அப்படி நடந்தால் இயந்திரம் பாதியிலேயே நின்று போகக்கூடும். அது பெரிய விபத்துகளை ஏற்படுத்தலாம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மண்ணெண்ணெய் பாதுகாப்பானது. அதன் தீப்பற்றும் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் பெட்ரோலுடன் ஒப்பிடும்போது அது எளிதில் தீப்பற்றுவதில்லை. தீப்பற்றும் வெப்பநிலை என்பது ஒரு பொருளின் ஆவியின் மீது ஒரு தீப்பொறிப்படும் வெப்பநிலையாகும். அதாவது, நீங்கள் ஒரு கோப்பையில் சிறிதளவு பெட்ரோலை ஊற்றினால் அதை பற்ற வைக்க ஒரு சிறிய தீப்பொறியே போதும். ஏனெனில் பெட்ரோலின் தீப்பற்றும் வெப்பநிலை வெறும் -43 டிகிரி செல்சியஸ் ஆகும். அதாவது, மிகவும் குளிர்ந்த இடத்தில் கூட பெட்ரோல் ஆவியாகி தீப்பற்றிக் கொள்ளும். ஆனால் மண்ணெண்ணெயை பொறுத்தவரை அது 38 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக உள்ளதால் அது எளிதில் ஆவியாவதில்லை. அதை பற்ற வைப்பதும் கடினம். மண்ணெண்ணெய் ஆவியாக எரிய வேண்டுமென்றால் அதை நன்றாக சூடாக்க வேண்டும். மற்றொரு விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய விமானம் 1,80,000 லிட்டர் வரை எரிபொருளை பயன்படுத்த முடியும். நியூயார்க்கிலிருந்து டோக்கியோவிற்கு விமானத்தில் பறக்க சுமார் 100 டன் எரிபொருள் தேவைப்படுகிறது. அதாவது, விமானம் புறப்படும் போது அதன் மொத்த எடையில் 1/3 பங்கு எரிபொருளாக இருக்கும். இந்த எரிபொருள் பெட்ரோலை போல விரைவாக தீப்பிடித்தால் ஆபத்து எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் மண்ணெண்ணெய் அவ்வளவு விரைவாக வினைபுரியாததால் அதை விமானத்தில் எடுத்துச் செல்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் பயப்பட தேவையில்லை. மற்றொரு சிக்கல், காற்றில் நிலவும் கடும் குளிர். விமானம் அதிக உயரத்தில் பறக்கும்போது வெளிப்புற வெப்பநிலை ஒரு பனிக்கட்டி பெட்டியை விட குளிராக இருக்கும். சுமார் -40 முதல் -60 டிகிரி செல்சியஸ் வரை. எரிபொருள் உறைந்தால் அது குழாயில் உள்ள மெழுகு போல ஆகிவிடும். அப்போது அது இயந்திரத்திற்குள் பாயாது. எனவே விமானத்தில் உள்ள எரிபொருள் -47 டிகிரி வரை உறையாத வகையில் தயாரிக்கப்படுகிறது. அதனால் எவ்வளவு குளிராக இருந்தாலும் அது இயந்திரத்திற்குள் தடையின்றி பாயும். சுருக்கமாக சொன்னால், விமானத்தில் உள்ள எரிபொருள் சாதாரண மண்ணெண்ணெய் அல்ல. அது விமானத்திற்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு எரிபொருள். இது தவிர மண்ணெண்ணெய்க்கு மற்றொரு நன்மையும் உண்டு. இயந்திரத்தில் எரிவதற்கு சற்று முன்பு அது ஒரு குளிர்விப்பானாக செயல்படுகிறது. அதாவது, ஒரு ஜெட் இயந்திரத்தின் உள்ளே வெப்பநிலை 1000 டிகிரிக்கும் அதிகமாக செல்லக்கூடும். அது குளிர்விக்கப்படாவிட்டால் உலோக பாகங்கள் உருகிவிடும். எனவே எரிபொருள் எரிவதற்கு முன்பு அது இயந்திரத்தின் மிகவும் சூடான பாகங்கள் வழியாக செல்லும் குழாய்கள் மூலம் செலுத்தப்படுகிறது. பின்னர் அந்த எரிபொருள் அந்த வெப்பத்தை உறிந்து கொள்கிறது. கார் இயந்திரத்தை குளிர்விக்க தண்ணீர் பயன்படுத்தப்படுவது போலவே இந்த முறையிலும் இயந்திரம் சேதமடைவதில்லை. பெட்ரோல் மற்றும் டீசல் கிடைப்பது போல மண்ணெண்ணெயை ஏன் எங்கும் வாங்க முடியாது என்பது உங்கள் அடுத்த கேள்விகளில் ஒன்றாக இருக்கலாம். உண்மையில் பெட்ரோல் மற்றும் டீசல் பெட்ரோல் பம்புகளில் எளிதாக கிடைப்பதைப் போல மண்ணெண்ணெய் எளிதில் கிடைக்காததற்கு பின்னால் சில பொருளாதார மற்றும் நிர்வாக காரணங்கள் உள்ளன. இந்தியாவில் மண்ணெண்ணெய் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பொருளாக இருப்பதால் சமையல் மற்றும் விளக்கு எரிப்பதற்காக பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் வழங்குவதற்காக அரசாங்கம் அதை முக்கியமாக ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கிறது. மண்ணெண்ணெய்க்கு அரசாங்கம் ஒரு பெரிய மானியத்தை வழங்குகிறது. எனவே அதை சாதாரணமாக பம்புகள் மூலம் விற்பனை செய்வது அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நிதிச்சுமையை உருவாக்கும். மேலும் டீசலை விட மண்ணெண்ணெய் விலை மலிவாக இருப்பதால் லாபத்திற்காக டீசலில் மண்ணெண்ணெய் கலக்கப்படுவதற்கோ அல்லது கலப்படம் செய்யப்படுவதற்கோ அதிக வாய்ப்புள்ளது. இதை தடுக்கவும் வாகனங்களின் இயந்திரத்தை பாதுகாக்கவும் எரிபொருள் நிலையங்களில் மண்ணெண்ணெய் விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தற்போது எல்பிஜி மற்றும் இண்டக்ஷன் அடுப்புகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மண்ணெண்ணெய்க்கான தேவை குறைந்து அதை எரிபொருள் நிலையங்களில் இருப்பு வைப்பது லாபமற்றதாகிவிட்டது. எப்படி இருந்தாலும் மண்ணெண்ணெய் பயன்பாடு குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். மண்ணெண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் முதல் முறையாக கேள்விப்பட்டால் நீங்களும் கருத்து தெரிவிக்க மறக்காதீர்கள். நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் பகிரவும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக எங்கள் சேனலை